ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். முதலாளாக களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு கழகமாக, மக்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு கழகமாக நாம் வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனை எங்க நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே 2026 தேர்தல் நேரத்தில் நாம் இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக நிச்சயம் மாறும். அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய அளவு நாம் வியூகங்களை அமைத்து யார் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர்ஸ், எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே நமது கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக அமையும், மாபெரும் வெற்றியும் பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அந்த கூட்டணியிலே இன்னும் பல பேர் வந்து இணைய இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னாலே அந்த வெற்றி தான் எல்லாருடைய இலக்கு. அந்த வகையில் நாம் வெற்றிக்கான இலக்கை நிச்சயமாக நிர்மாணித்து அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நமதுடைய கழக பணி வெகு விரைவிலே தொடங்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நம்மளுடைய தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து பணிகளை வெகு விரைவிலே தொடங்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அந்த செயற்குழு பொதுக்குழு மிக முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் நம்ம அன்னைக்கு வந்து அறிவிக்க போறோம். நிறைய பதவிகள், நிறைய புது பதவிகள், முக்கியமான பதவிகள் அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் நிறைய வந்து மாற்றங்களும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு வெற்றி அப்படின்றத நம்ம குறிச்சிட்டோம். அப்போ அதுக்கான பணிகளை எந்த அளவு நம்ம வந்து வேகமாக செய்ய வேண்டி இருக்கோ அதை நோக்கி நிச்சயமாக நமது பயணம் இருக்கும். அதே மாதிரி நமது அவைத்தலைவர் டாக்டர் அவர்கள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு, செயற்குழு பொதுக்குழு கேப்டன் இருந்த காலத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காரு, தர்மபுரி மாவட்டத்திற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில நிச்சயமாக அவைத்தலைவர் அவர்களுடைய விருப்பப்படியும் நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக அந்த செயற்குழு பொதுக்குழு தர்மபுரி மாவட்டத்திலே ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இருக்கும். அது எந்த தேதி என்பதை உங்களுக்கு நாங்கள் பின்னாடி அறிவிக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதனால இப்போ நம்ம பர்சனலா பேச வேண்டி இருக்கிறதுனால மீண்டும் உங்களோடு நான் பேசுவேன் என்று கூறி இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.